முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளரும் அதோடு பள்ளப்பாடு தீட்டக்கரை அன்னவளாங்கனி கிராமிய சங்க தலைவராகிய வீண அருளான் ஆகிய என்று ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருக்கிறோம். எமது கடல் பிரதேசத்தில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கை சம்பந்தமாக உண்மையாகவே இந்த ஊடக சந்திப்பாக இருந்தாலும் ஏனைய விடயமாக தான் நெடுக நாங்கள் கதைத்துக்கொண்டா இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. கடைசியாக இறுதியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம். முற்படையினையும் கூப்பிட்டு அரசாங்க அதிபரின் முன்னிலையில் ஒரு மீட்டிங் கொண்டு கடத்தொழில் அமைச்சர் தலைமையில் நடத்துவதற்கு இருந்தோம். அங்கு முற்படைகள் வந்திருந்தார்கள். போன மாதம் 17ஆம் தேதி அங்கு கூட்டம் நடந்தது. ஆகவே திணைக்களத்துக்கு சரியான ஒரு அதிகாரியை வந்திருக்கிறார். அவர் இந்த சட்டவிரோத தொழிலை தான் 100க்கு 100 நிறுத்துவன் என்று இந்த இடத்தில் கால் பதித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு சாதகமாக இந்த தொழிலை நிறுத்துவதற்கு சில படையினர் இடையூறாக இருக்கிறார். காரணம் என்னென்று கேட்டால், அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது, தாங்கள் 2 இருட்டு போயுள்ளது, இந்த இருட்டு தாங்கள் முற்றாக இந்த படகுகளை பிடித்து உங்களிடம் தருவோம், தாங்கள் அதிகமான படகுகளை பிடித்து தருவோம் என கூறி வாக்களிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு உண்மையாகவே கட்டக்காடு வெத்திலக்காணி நேவிக்காரர், அதே மாதிரி ரன்வேவெளி பெரிய அதிகாரி, பட்டுவாகல், கொக்குழாய், புல்மூட்டை ஆகிய படையினரும் வந்திருந்தார்கள். ஃபைனன்மன் கோபால் சாண்டி ராணுவ தளபதி வந்திருந்தார். போலீஸ் ஏஎஸ்பி அதிகாரிகள் எல்லாரும் வந்திருந்தார்கள். எஸ்டிஎஃப் வந்திருந்தார்கள். ஆனா எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு கூட்டம் அங்கு நடந்தது. எங்களோட மக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு இன்று ஒரு கேள்விக்குறியாக போகின்றது. முல்லைத்தீவு மண்ணில் IELTS மற்றும் வெளிநாடு செல்வதற்கான ஆங்கில மொழி கற்கிணறுகளை கற்க விரும்பும் நபர் ஒருவரா நீங்கள்? இது உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்பு மண்ணில் இலங்கை வங்கி முன்பாக உள்ள ஸ்மார்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் காரணம் என்னன்னு கேட்டால், அடுத்த நாள் 3 படகை பிடித்திருந்தார்கள் கட்டக்காட்டில். அதே மாதிரி படகை பிடித்து அவர்கள் நடவடிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த நாயாறு ஒக்குலா பகுதிகளில் கடற்படையினர் 50 படகு 60 படகு இருக்கும் போது ஒரு படகை பிடித்து கொண்டு வந்து இந்த அதிகாரிகளிடம் கொடுக்கிறார். அவர் உண்மையாகவே வரும் கஷ்டத்தின் மத்தியில் அவர் முடிந்து தனது வீட்டில் இருக்கும் போது அடுத்த நாள் இங்கு வந்து அந்த படகை எடுத்து அவர்களை ரிமாண்ட் பண்ணப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லுவோம், 50 படகு இருக்கிறது, 100 படகு இருக்கிறது, நாயாற்றில் பாலத்தில் போய் நின்று பார்க்கிறோம், கடற்கரையில் நின்று பார்க்கிறோம். ஆனா கடற்படையினர் தாங்கள் நடவடிக்கை செய்கிறோம் என்று சொல்றதை தவிர ஆனா எந்த நடவடிக்கையும் நடக்கப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கு போறார்கள், லைட் போட்டு பார்க்கிறார்கள், பார்த்து போட்டு உடனே கதைக்கிறார்கள். கதைத்தவுடன் சிங்களத்துடன் கதைத்தவுடன் அவர்கள் விட்டு செல்கிறார்கள். அதுக்கு பின் இப்படியே ரோந்து செய்து எங்கேயாவது ஒரு அப்பாவியை பிடித்து கொண்டு வந்து இந்த கோர்ட்டில் முற்படுத்துறதுக்கு போடுறார்கள். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மனவர்த்தமாக இருக்கிறது. இன்று வரை எனது படகு, எனது சொந்த படகு, இன்று வரை 25 நாளாக கடலுக்கு செல்லவில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், கடலில் எந்த மீன்களும் இல்லை. நாங்கள் ஒரு 2 நாள் படகை இப்ப அனுப்பினேன். ஆனால் 3 கிலோ சாலையுடனும் 1 கிலோ மீனுடனும் வந்திருக்கிறார்கள். அந்த மீனை வைத்து நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தை கொண்டு போறது? ஆனால் இதே நிலைமையில் கொக்குழாயில், முகத்துவாரத்தில், நாயாத்தில், பக்குத்தருவா பகுதிகளில் 3000 கிலோ, 4000 கிலோ, 2000 கிலோ, 5000 கிலோ மீன்கள் வருகிறது. ஏனைய மீன்களையும் அழிக்கப்படுகிறது. அப்ப இப்படி அழிக்கப்பட்டால் சிறு தொழிலாளிகள் நாங்கள் எங்கு செல்வது? எப்படி சாப்பிடுவது? இன்றைக்கு அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு போய்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் உறுதியா இருக்கோம். எங்கட கடலை எங்களை காப்பாற்ற ஏழாவதில்லை, எங்களுக்கு ஏழும். ஆனால் நாங்கள் அமைதியா இருக்கிறது காரணம், இந்த படையினர் எல்லாரும் சேர்ந்து எங்களை கடலை காப்பாற்றி எங்களுக்கு பிற்காலத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வார்த்தம் மேற்கொள்கிறோம் என்று. ஆனா இல்லை, நாங்களும் இறங்குவமாக இருந்தால் அவர்களும் வருவார்கள் இருந்தால் ஒரு வன்முறை தூண்ட வேண்டிய காலம் பெறும். நாங்கள் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்றுதான் இந்த அதிகாரிகள் வேற கூப்பிட்டு இருக்கோம். கடற்படை நினைத்தால் ஒரு கிழமை ஒரு லைட் இல்லாமல் நிப்பாட்டப்படும். திணைக்களம் சொல்லுகிறது, புதிய ஏடி சொல்லுகிறார், லைட் பற்றி கடல் போட்டில் கொண்டு போகிறார். ஒளிபாய்ச்சி மீன் பிடித்தால் கைது செய், படையை கைது செய், சுருக்கு வேலைதான் தேவை என்றதில்லை, படையை கைது செய். ஆனால் அவர்கள் 100 போட்டு இருந்தாலும் கைது செய்கிற மாதிரி இல்லை. காரணம், நாங்கள் நெடுகை கடற்படையினை குற்றச்சாட்டணும் என்றதுக்காக நாங்கள் மீனவர்கள் உண்மையாகவே விரும்பவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், கரையில் இன்றைக்கு படி சாராயம் என்பதை போலீஸ் எப்படி கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறதோ,
ராணுவமயமாய் தந்த வேலையை செய்கிற மாதிரி கடலில் வேலையை கடற்படையினர் தான் செய்வோம். ஏன் அதை செய்ய தற்கிறார்கள்? எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. காரணம் என்னன்னு கேட்டால் இவர்களின் ஆதரவோடு தான் எங்கள மாவட்டத்தில் இந்த இனம் அளிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தென்னிலங்கையில எங்கேயாவது இந்த தொழில் செய்யலாமா? தொழில் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா? அப்படி ஒரு அதிகாரம் இருக்கின்றது யாராவது காட்டுங்கள். காட்டவில்லை. காரணம் இதை நாங்கள் அங்க போய் தொழில் செய்யலாமா? இல்லை. சட்டம் இலங்கையில 96ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட சட்டத்தின்படி இலங்கைக்கு சட்டவிரோதமான தொழில். இந்திய நிலவரப்படி வரும்போது சட்டவிரோதம் என்று சொல்றோம். இன்றைக்கு நாங்கள் அது இன்றைக்கு 45 நாளாக அவர்கள் மீன் வளத்துக்காக நிப்பாட்டி வைக்கிறார்கள். அடுத்த கட்டம் எப்ப வருவார்கள் என்று தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கும் போது எவ்வளவு கடலில் நிலத்தை அளிக்கிறார்கள். அளவுக்கு மீறி அதிகம் அடசல் வேலை ஒன்றை சொல்றாங்க. அதற்கு டைனமேட்டை அடிக்கிறார்கள். பெரிய மீனை கொண்டார்கள். நேவிக்காவின் முன்னாள் படகுகள் போகிறது. செக் பண்றாங்க சொல்லி நாங்கள் பலமுறை சொல்றோம். ஆனா பிடிக்கிறார்கள். அவர்கள் வரும்போது சும்மா அப்பாயா இருக்கு சூட விலைக்கு போகுமார்களை போட்டோ வைக்கின்றார்கள், வலையை வைக்கின்றார்கள். என்னன்னு கேட்டால் பாசத்தாகின்றார்கள். பிடிச்சு வழக்கில் போடுறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். சட்டத்தை நீங்கள் சரியாக. ஆனா இதே சட்டத்தை இந்த இருட்டு இன்னும் ஒரு கிழமை இருக்கிறது. இந்த இருட்டுக்குள் இந்த வாரமாவது எங்கட மக்கள் அடுத்த நிலவுக்கு நாங்கள் சாப்பிடுவதா இருந்தால் நீங்கள் இந்த படகு சட்டவிரோதமான தொழில்களை நிறுத்துறதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். இல்லைன்னு சொன்னா நாங்கள் மீனவர்கள் அனைத்து பேரும் கிட்டத்தட்ட 800-900 படகு இருக்கிறோம். சிறுபடை அவ்வளவு பேரு நாங்கள் கடலில் இறங்கி எங்கட கடலை காப்பாற்றுறதுக்கு நான் முன்வாரதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அனைத்து சங்கம் சார்பிலையும் நான் இந்த கருத்தை இந்த இடத்தில் வைக்கிறேன்.